காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கமே ராஜினாமா செய். கட்சி தலைவர் வைத்திலிங்கமே ராஜினாமா செய். கட்சி தலைவர் ராகுல் காந்தி உடனடி கட்சி தலைவர் கார்கே தலைமை சொன்னதை கேட்காமல் ராகுல் காந்தி சொன்னதை கேட்காமல் வைத்திலிங்கமே ராஜினாமா செய். பதவி விலகு. காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி விலகு. நடந்து முடிஞ்ச தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பை உண்டாக்கிவிட்டது. அந்த இழப்புக்கு முக்கியமான காரணம், அதுக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். கட்சி தலைவர் என்ன பண்ணாருனாக்கா, முழுக்க ஒரு கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தி எல்லா வேலையும் மறைமுகமா செய்து முடிச்சார். நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, மனு தாக்கல் பண்ணும்போது வைத்திலிங்கத்தை சொன்னோம், நீங்க தட்டாஞ்சாவடி நிற்காதுன்னு சொன்னோம். ஆனா அவர் நின்னார். இன்னைக்கு அவர் டெபாசிட் போயிடுச்சு. ஒரு காங்கிரஸ் தலைவர் டெபாசிட் போயிடுச்சுன்னா கீழே இருக்கிற காங்கிரஸ் தொண்டவன் கண்ணீர் விடுவான். ஏன்னா அந்த கட்சியினுடைய வழி என்னன்றதை காங்கிரஸ் தொண்டனுக்கு புதுச்சேரியில் எல்லாருக்குமே தெரியும். மூன்றாவது, கட்சி நிர்வாகி எல்லாமே நாங்க ஒரு வருஷமா வைத்திலிங்கத்திட்டையும் டெல்லியில கிரீஷ்கிட்டையும் எல்லா தலைவர்கிட்டையும் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்கிரீனிங் கமிட்டியான ஜியோசிக்கிட்டையும் 30 தொகுதி நம்ம நிற்கணும், அப்படி இல்லைன்னா தாவேக்கா கூட கூட்டணி வைங்க, 10 தொகுதி தாவேக்கா கொடுங்க, 20 தொகுதி நம்ம நிற்போம் அப்படி நாங்கள் சொன்னோம். அதுக்கும் வைத்திலிங்கம் ஒத்து வரல. மூன்றாவது, காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய வேட்பாளர்கள் இங்கே நிற்க வந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு வரும்போது வந்தாங்க. ஆனால் முதலமைச்ச தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ வரன்றாரு. அதுக்கு கட்சி தலைவர் சொல்றாரு, நீங்க திமுக கிட்ட என்ஓசி வாங்கிடுவாங்க, ஆட்சேபனை கடிதம் வாங்கி வந்தால் நான் காங்கிரஸ் சேர்க்க தயார் அப்படின்னு கட்சி தலைவர் சொல்றாரு. எங்க கிட்ட சொல்றாரு. நிர்வாகி நாங்க போய் கேட்கும் போதுதான் நாங்க சேர்க்க மாட்டோம். அடுத்தது நாங்க கேட்டது, எல்லாருமே காங்கிரஸ் சேருங்க, சங்காரெட்டியார் காங்கிரஸ் சேருங்க, திமுக சேர்க்கிறாங்க. செந்தில்குமார் காங்கிரஸ் சேருங்க, செந்தில் ரெட்டியார் கவுண்டரை அவரை திமுக சேர்க்கிறாங்க. இங்க விக்னேஷ் 3 வருஷமா கேட்கிறாரு. விக்னேஷ் கண்ணை காங்கிரஸ்ல சேர்ந்துறேன், நீங்க சீட்டு அப்புறம் கூட கொடுங்கன்னு சொன்னாரு. அவரையும் சேர்க்காம கடைசி நேரத்துல திமுக அனுப்புறாரு, அங்காள திமுக அனுப்புறாரு. அப்ப திமுக கட்சி அவங்க நிக்கணும் அவங்க அனுப்பின உடனே எல்லா ஊர்ல இருக்கிற காங்கிரஸ்காரன் வைத்திலிங்கத்தின் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அப்ப கட்சி தலைவர் தான் இந்த தோல்விக்கு காரணமாக இருக்கணும். மூணாவது, காமராஜர் தொகுதி வைத்திலிங்கம் அந்த தொகுதியில் நின்று இருந்தாருன்னா ஓடி வந்த மாட்டின, அந்த போலி லாட்டரி விற்கிற மாட்டின வைத்திலிங்கம் தோற்கடிச்சிருக்க முடியும். ஆனா அவர் செய்யாம தட்டாஞ்சாவடியில போய் ஏன் ஒரு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஒரு முதலமைச்சர் அவரை இழுத்து நிற்கிறார். ஏன் நிற்கிறாரு என்ற காரணம் தெரியல. இப்ப நாங்க அன்னைக்கே சொன்னோம், 4வது இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. அவரு ராமாயண தொகுதியில் நின்றுந்தாருன்னா நிச்சயமா மாற்றி தோற்கடிச்சிருக்கலாம். தட்டாஞ்சாவடி தொகுதியில நாங்க சேது செல்வத்துக்கு சீட் கேட்டோம், விநாயகத்துக்கு சீட் கேட்டோம், கூட்டணி தாவேக்கா ஒத்து கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கும் வைத்திலிங்கம் ஒத்து வரல. ஒரு சீட்டையும் டிபிஆர் செல்வத்தை கூட்டு வந்தோம். அவருக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் பணி செய்கிறார். இந்த தேர்தலில் அவரு ஒரே ஒரு தொகுதியில மட்டும் அவர் மட்டும் வேலை செஞ்சுட்டு போயிட்டார். எந்த தொகுதியில மண்ணாடிப்பட்டில மட்டுமே ஓட்டு கேட்டார். காரைக்கால் பக்கம் போகவே இல்லை. காரைக்கால் இன்னைக்கு நமக்கு 0. புதுச்சேரியில ஒரே ஒரு சீட் மட்டும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று வைத்திலிங்கம் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் ராகுல் காந்தி தெளிவா சொன்னார். 18 ஃபார்ம் கொடுத்தார். உண்மையாதான் 18 பேர் நில்லுங்க, வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில காங்கிரஸ் நில்லுங்க, இல்லைனா 30 தொகுதியிலும் நீங்க ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படியும் செய்யல. தாவேக்கா கூட்டணியும் வைக்கல,
திமுக கூட்ட குளறுபடி இது நீங்க பாருங்க. சிட்டிங் எம்எல்ஏ திமுகவில் இருக்கிற எங்குமே பி ஃபார்ம் கொடுக்கல, நாஜிம் தவிர. நாஜிம் தொகுதியிலையும் அங்க பி ஃபார்ம் கொடுத்துட்டாரு. இவர் முழுக்க முழுக்க இந்த இந்தியா கூட்டணியில் ஏன்னா நாங்க பலமுறை காங்கிரஸ் டிகிரேட் பண்ணது, காங்கிரசினுடைய மதிப்பையும் பெயரையும் கெடுத்தது திமுக. ஓடாத வண்டி என்று சொன்னவர் சிவா, காங்கிரஸா என்று அந்த முகமே எங்களை கேவலமாக பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஜெயிச்சது கூட காங்கிரஸ் கட்சியால் தான் நீங்க ஜெயிச்சீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க 5 தொகுதினா அந்த 5 தொகுதியில காங்கிரஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப நாங்க கடைசியா சொல்ல வருது, மாநில நிர்வாகிகள் அனைவரும், மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் எல்லாருமே மனசு குமுறி போயிருக்காங்க. அவங்க யாரும் வந்து சந்திக்கவே முடியல, வெளியே வந்து அசிங்கமா இருக்கு. அதனால நாங்க நிர்வாகிகளா முடிவு பண்ணி நாங்க இந்த பத்திரிகை சந்திப்பு என்பது தார்மீக பொறுப்பேற்று வைத்திலிங்கம் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்தது தேவதாசை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் சொன்ன கேண்டிடேட்டு 2 கேண்டிடேட் அவர் சேர்த்து 3 கேண்டிடேட்டு, 3 கேண்டிடேட்ல யாருமே ஜெயிக்கல, யாருமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சாங்க. அதுல இந்திரா நகர் தொகுதி ராஜ்குமார் என்றவருக்கு தேவதாஸ் சப்போர்ட்ல கொடுத்தாங்க, 1000 ஓட்டு வாங்கினாரு, முடிஞ்சு போச்சு. நாங்க ஓபிசிக்கு அந்த இடத்த கேட்டோம், கொடுக்கல. அப்ப எப்படி காங்கிரஸ் ஜெயிக்க முடியும்? எங்களுடைய கடைசி இந்த குற்றச்சாட்டு 4 குற்றச்சாட்டு. 1, காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததற்கு முழு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். 2, தேவதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். 3, இருக்கிற கமிட்டி அனைவருமே ரீஷப்பிள் பண்ணணும், புதிய கமிட்டியா கொண்டாடணும். ராகுல் காந்தி நேரடியா தலையிட்டு தலைமையை மாற்றி முழு கமிட்டியை மாற்றணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்த வாரம் புதுடெல்லிக்கு சென்று ராகுல் காந்தி சந்தித்து நாங்கள் இங்க நடந்த படுதோல்விக்கு காரணமான வைத்திலிங்கத்தின் மீது நாங்கள் புகார் கொடுக்க இருக்கிறோம். புதிய தலைவரை ராகுல் காந்தி யாரை சொல்றாரோ வைத்திலிங்கத்தை தவிர, வைத்திலிங்கம் சொல்றவங்களை தவிர யாரை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கை வைப்போம். அடுத்த கட்டமாக ராஜினாமா செய்யவில்லை என்றால் அடுத்த வாரம் மத்திய ஏஐசி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அவர்களிடம் கோரிக்கை வைத்து போராட்டத்தையும் பிரச்சனையும் நாங்கள் ஆரம்பிப்போம். புதுடெல்லிக்கும் நாங்கள் அடுத்த வாரம் 16ஆம் தேதி இங்கிருந்து நாங்கள் டெல்லி கிளம்புறோம், ராகுல் காந்தி பார்க்கறேன்.